தாவீதினுடைய நிலை நமக்கு தெரியும். தாவீது 3வது சங்கீதத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது, நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எனவேதான் நமக்குள்ளே அந்த மாம்ச கிரியைகள் வெளிப்படத்தக்கதான பகையோ கசப்பையோ நம்முடைய இருதயத்தில் வைக்கக்கூடாது. நாம கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தருக்கு தெரியும், பழி வாங்குதலும் பதில் செய்தலும் கர்த்தருக்குரியது. யாரை எப்படி டீல் பண்ணணும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 92வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அழகாய் ஒரு வார்த்தையை இப்படி சொல்லுகிறார். 11வது வசனம், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். ஆமென். ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். இந்த வார்த்தை எல்லாரும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். இன்னும் வாசிங்க, இன்னும் சத்தமா வாசிங்க, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அதனுடைய 7வது வசனத்திலே சத்துருவின் வளர்ச்சியை குறித்தும் 12வது வசனத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்திலே துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். ஆனால் நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் புல்லை போல் அல்ல, அவன் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புல்லு ஒரு மலையிலே வளர்ந்துரும், பனை அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மலையில வளர்ந்தவங்களை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணி, ஆமென், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க புல்லு கிடையாது, பனை. சிலர் பானை மாதிரி இருந்தாலும் பனை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சத்துரு புல்லை போல தழைத்து செழிக்கும் போது ஆண்டவர் சொல்றீங்க பாரு, அது அவன் என்றென்றைக்கும் அழிவதற்கு ஏதுவானது. அதனால ஆண்டவர் அவன் கை ஓங்கி இருக்கிறது. ஆண்டவர் அவன் அப்படி செய்யறான், ஆண்டவர் இப்படி செய்யறான். அதனாலதான் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல என்ன வந்துட்டான், பொறாம வந்துச்சு. ஆண்டவர் அவங்க எல்லாமே அவங்க பக்கம் தான் இருக்கு, எல்லாமே அவங்க சைடு தான் இருக்கு, எல்லாமே அவங்களுக்கு ஏதுவா தான், அவங்களுக்கு ஃபேவரா தான் நடக்குது, அவங்க வாய்ஸ் தான் இங்க எடுபடுது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த சங்கீதமே ஓய்வு நாளின் பாட்டுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்துல வந்து நீ பாடணும், நீ துதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. துன்மார்க்கர் செழிக்கிறதும் தழைக்கிறதும் அது எல்லாமே அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். முதல்ல வேர் தான் நல்லா வளரும், அதுக்கப்புறம் தான் வெளியே வளரும். ஆமென். நல்ல கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய வார்த்தைகளை நம்மை வேர்கொள்ள வைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் வளர பண்ணுகிறார், கொஞ்சம் கொஞ்சமாய் வளர பண்ணுகிறார். பொதுவாகவே நம்ம ஊர்ல ஒரு சொல் வழக்கம் உண்டு, ஒரு வீட்டுக்கு ஒரு பனைமரம் இருந்து அந்த வீடு வாழ்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். கர்த்தர் நம்மை வாழ்ந்திருக்க செய்கிறது மாத்திரமல்ல, நம் மூலமாய் அநேகர் வாழும்படியாக கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி வளர்ச்சி கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதற்காக நம்மை பண்படுத்தும்படிக்கு சில பாதைகள் வழியாய் தேவன் நம்மை நடத்துகிறார். ஆனால் தேவனால் நடத்தப்படுகிறவனுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது அவனுடைய நம்பிக்கை எதுவா இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறார். ஓய்வு நாள் பாட்டல்லவா, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். அவங்க என்ன பார்க்க விரும்புறாங்க?
இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும். இப்படி அவங்க பார்க்க விரும்பும் போது கர்த்தருடையவன் சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்தவர் சொல்லுகிறார், நமக்குள் வாசம் பண்ண விரும்பி நம்மை தெரிந்தெடுத்தவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்போ இப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்ல வேண்டுமானால் ஒரு காரியம் சிம்பிளா நமக்கு புரிகிறது. என்ன அப்படின்னா, என் பிரச்சனைய அவர் பிரச்சனையா பார்க்கிறார். ஆமே. தாவீது இங்கே சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். தேவ பிள்ளைகள், இப்படிப்பட்ட நம்பிக்கைய நம்ம அறிக்கை இடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும். இதே சங்கீதக்காரன் 54வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்துல இப்படி சொல்லுகிறார், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டதே. அங்க என்ன சொன்னார்? காணும் என்றார். இங்க என்ன சொல்றார்? கண்டது. தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆமே நம்முடைய கண்கள் காணும். விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். சத்துருக்கள் பெருகிட்டு இருக்கும் போது தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். காணும் என்று சொன்னதை அவன் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு போராடுகிற இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், ஆமா, இதனால எனக்கு நேரிடுவதல்ல, எனக்கு விரோதமா எழும்புகிற இந்த பிரச்சனைக்கு நேரிடுவது, இந்த போராட்டத்துக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும். கர்த்தர் சத்துருக்களுக்கு செய்கிற காரியம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவைகளுக்கு நமக்கு நன்றாய் தெரியும். ஆமீன். எரிகோ கோட்டை எவ்வளவு பெருசா எழும்பி நின்னுச்சு தெரியுமா? எரிகோ கோட்டை இவங்க வரக்கூடாது என்று கட்டப்பட்டதல்ல, அது ஏற்கனவே கட்டப்பட்டது. யாருமே வரக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை தான் எரிகோ கோட்டை. இஸ்ரவேலர் வரக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை அல்ல. எல்லாருக்குமே அது சவாலான கோட்டை. ஆனால் கர்த்தர் நியமித்த பாதை என்ன செய்வதற்கு அந்த வழியாய் தான் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஆமென். இந்த பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை. ஆனா என்ன பண்ண, எனக்கு கர்த்தர் இந்த பாதையில தான் நடத்தி இருக்கிறார் அப்படின்னா அதன் அர்த்தம் என்ன? இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த காரியம். ஆமென். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வராங்கப்பா, கோட்டையை கட்டு, அப்படி கட்டப்பட்ட கோட்டை அல்ல. வேற யாரும் உள்ள வந்துடக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை. ஆமென். ஒருவனுக்கு அப்படிதான் இருக்கும். யோசுவா 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா, 1வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 6:1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருத்தருக்கு உள்ளே அப்படி லாக். ஆனா வேற வழி இல்லை, இதை உடைச்சுதான் ஆகணும். ஆமே. எரிகோ இருக்கிற இடம் எதுன்னு பார்த்து அடிக்க போகல, இவங்க போற வழியில எரிகோ பெரிய தடையா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ போ அப்படிங்கிறார். எரிகோவை சுத்த விடுறார், எரிகோவை சுத்த விடுறார். சத்துருக்களுக்கு அது சிரிப்பா இருந்திருக்கும். ஒருவரை ஆயுதம் எடுக்க விடல இந்த கோட்டையை தகர்க்க. 7வது நாளில் இவர்கள் ஆர்ப்பரித்த போது அலங்கங்கள் இடிந்து கீழே விழுகிறது. இவங்க இப்படி நடக்கும்னு யோசித்திருக்க மாட்டாங்க. யோசுவாவுக்கு தெரியும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தாருன்னு, ஆனா எப்படி ஒப்பு கொடுக்க போகிறான்னு தெரியாது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையிலே நடத்துகிற விதங்கள் வித்தியாசம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் முன்பாக நடந்து செல்லுகிறார், அவர்கள் தடைகளை. அப்போ எல்லாத்தையும் ஆண்டவர் பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு போவார், நீ அந்த தடையெல்லாம் மாத்திட்டு போ அப்படின்னு. ஒரு இடத்துல சொல்றாரு, கால் வைக்கிறதுக்கு முன்னாடி சமுத்திரத்தை பிளந்து நடத்துகிறார். இன்னொரு இடத்துல நீ கால் வச்சாதான் பிரச்சனை சால்வ் ஆகுங்கிறார். ஆண்டவர், நான் கால் வச்சு யோர்தான் இழுத்துட்டு போயிட்டுன்னா அப்படியே சொல்லிட்டே இரு,
பிரச்சனை உனக்கு சால்வை ஆகாது. தேவ பிள்ளைகளை, என் பிரச்சனையை கர்த்தர் கையாளுவார். இந்த நம்பிக்கை நமக்கு இல்லை என்றால் நம்மால முன்னேற முடியாது, நம்மால ஜெயிக்க முடியாது. இந்த நம்பிக்கை இருந்த ஒருவன் அன்று யுத்த களத்தில் போனதுனாலதான் 40 நாள் வந்து நின்ற பெலிஸ்தியன் அதற்கு மேல நிற்க முடியாதபடிக்கு விழுந்து போனான். எல்லாரும் உங்க இருதயத்துல கை வச்சு இந்த ஒரு வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, என் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவார். நம்புறவங்க ஒரு விஷயம் கூட சத்தமா சொல்லுங்க, என் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவார். ஜெயம் எனக்கு, ஜெயம் எனக்கு, இயேசுவின் நாமத்திலே. ஆமென். சத்துருகளுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். 132வது சங்கீதம் அதனுடைய 18வது வசனம் நன்றாய் தெரிந்த வசனம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். இங்கே கர்த்தர் சத்துருக்களுக்கு என்ன செய்கிறார்? வெட்கத்தை உடுத்து வைக்கிறார். எப்படி வெட்கத்தை உடுத்து வைக்கிறார் தெரியுமா? அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் தெரியுமா? ஆண்டவரே சத்துருக்களை அடிச்சிருங்க, நிர்மூலமாக்கிருங்க. ஆண்டவர் எப்படி என்ன செய்யணும் என்பதை அவர்கிட்ட விட்டுறணும். நம்ம பிரச்சனையை மட்டும்தான் அவர்கிட்ட சொல்லணும்.